ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்றைக்கி நம்ம மீஷோலேருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான செட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு தம்ப்நெயில் பார்க்கும்போதே ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். எஸ், வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் வந்து 3 செட்டு வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ், 3 செட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட் செட்ஸ் மாதிரி. ஸோ எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ஒரு டார்க் கலரோடு ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒரு கார்ட் செட் தான். உங்களுக்கு வந்து பட்டன்ஸ் வந்து வந்திருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஜென்ஸ் டிஷர்ட்ஸ் டைப்னே வந்து வச்சுக்கலாமே பார்க்குறதுக்கு. உங்களுக்கு சைமல்டேனியஸாக சைடில் வந்து நான் வியர் பண்ண வீடியோவுமே அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டுமே வந்து அப்லோட் பண்ணுறேன் வித் ப்ரைஸோட உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு டார்க்கான ராணி பிங்க் கலர், ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் அங்கங்கே வந்து அந்த கொடி பேட்டர்ன் மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து வீட்லேயுமே வியர் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு எங்கேயா வெளியில் நியர்பையில் போகணுன்னாலும் நம்ம தாராளமாக வந்து வியர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் சொல்கிற மாதிரி சம்மர் கூட நம்ம தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு பேண்ட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு கார்ட் செட்டுனால நமக்கு டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே வந்து வந்துடும். பேண்ட் வந்து நல்லா எலாஸ்டிகேட்டட் தான். ஸோ எனக்கு ஃபிட்டிங் வைஸ் எந்த இஷ்யூமே இல்லை. பேண்ட்டாக இருந்தாலுமே சரி, இல்லை டாப்பாக இருந்தாலுமே சரி. நல்லாயிருக்கா? ஓகே. ஆக்சுவலாக இதோட மெட்டீரியலும் நல்லாயிருக்கு. வியர் பண்ணும்போது அந்த கம்ஃபர்ட் ஜோனும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து அவுட் ஆஃப் 5 வந்து 4.5 வந்து கண்டிப்பாக கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு நம்ம செகண்டாக பார்க்க போகிற ட்ரெஸ் வந்து நிறைய பேருக்கு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக 90s கிட்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் தான் இருக்குது. இதில் உங்களுக்கு அப்படியே வந்து ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்லீவ் தான் கிட்டத்தட்ட கொடுத்துருப்பாங்க வித் எம்ப்ராய்டிங். ஒயிட் கலரில் வந்து நல்ல ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. வியர் பண்ணும்போது நல்ல ஒரு டார்க் கலர், குறிப்பாக பிளாக் லவ்வர்ஸ்க்குலாம் இந்த ட்ரெஸ்லாம் அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜோ மேம் வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியாது. பிடிச்சவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. இதுவுமே வந்து நம்ம டூருக்கு போகணுன்னா வந்து போட்டுட்டு போகலாம், இல்லை உங்களுக்கு வீட்லேயே போடணுனாலும் நம்ம வந்து போட்டுட்டு போகலாம். வியர் பண்ண அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. என்னோடய சைஸ் வந்து எல் தான். நான் எல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபிட்டிங் வைஸ் எனக்கு பர்ஃபெக்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். எங்கேயுமே டைட்டாகவும் இல்லை, ரொம்ப தொலனும் இல்லை, கரெக்டாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இதோட பேண்ட்டுமே வந்து நம்ம பார்த்துடலாம். இதுவுமே வந்து உங்களுக்கு வித் பேண்ட்டோடவே வந்துடும். பேண்ட்டோட எண்ட்லேயுமே உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டிஙங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட் ஆஃப் 5 வந்து நான் 5 வந்து கொடுப்பேன். ஓகேவா? தேங்க்யூ. தேர்ட் செட் வந்து உங்களுக்கு ஒரு நார்மல் மாதிரி ஒரு இது இருக்கலாம். இது வந்து பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிரிண்ட். இதோட டாப்ஸ் தான் வந்து ஹைலைட்டே. க்ராப் டாப் மாதிரி இருக்கும். பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர பேண்ட்ஸ்னு ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோலையுமே வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஃபுல் லென்த் வர மாதிரியான பேண்ட்ஸ் வந்து எதுலேயுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ எல்லாமே வந்து ஆங்கிள் ஹைட் வரைக்கும் தான் இருக்கும். அதுவும் இன்னும் ஹைட்டாக இருந்தாங்கன்னா ஆங்கிளுக்கும் ஒரு 1 இன்ச் 2 இன்ச் வந்து கொஞ்சம் ஹைட் வைஸ் கம்மியாக தான் இருக்கும். இது வந்து கம்மியாக இருக்குது அப்படி சொல்லாதீங்க, அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து ட்ரெண்டே வந்து அதுதான். ஈவன் பெரிய பெரிய ஆக்ட்ரஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி தான் வந்து ட்ரெஸ்லாம் போடுறாங்க. இது இப்போ தான் ட்ரெண்டு. நம்ம வந்து அந்த காலத்துலாம் தளர இந்த காலுக்குலாம் கீழே வரைக்கும் போடுறோம் பார்த்தீங்களா, இந்த சுடிதார் பேண்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ வந்து ஆங்கிள் கிட்டேயோ இல்லை அதுக்கு மேலேயோ போடுறதா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ பேண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹைட் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ராப் டாப் ஜெய்ப்பூர் பிரிண்ட்டு. இதோட பிரிண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனிவேஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு. மெயினாக இப்போ நம்ம இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே நிறைய பேர் வந்து இந்த டைமில், அதாவது சம்மர் டைமில் வெக்கேஷன்ஸ்லாம் போகும். வெக்கேஷன் போகும்போது நமக்கு பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ட்ரெஸ்ஸுக்கும் அந்த அளவுக்கு வந்து நம்மளால் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவோம். ட்ரெஸ்ஸுமே வந்து கம்மி பட்ஜெட்டில் இருக்கணும், ஆனால் நல்லா இருக்கணும், அப்படி நம்ம யோசிப்போம். ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அஃபோர்டபுள். தாராளமாக நம்ம வந்து வெக்கேஷனுக்குலாம் போட்டுட்டு போகலாம். அதுவும் இந்த வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்லாம் விரும்புவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் நான் போடும்போது என் வீட்டுக்கார், என்னடா ஆச்சு இவளுக்கு, என்னென்னமோ பண்ணிட்டு திரியிறான்ற மாதிரி தான் அவர் பார்த்தாரு. ஏதோ ஜூவில் இருக்க விலங்கு மாதிரியே பார்க்குற மாதிரி தான் பார்த்தாரு. அதெல்லாம் நான் வந்து தொடச்சி போட்டேன். எனிவேஸ் நம்ம வந்து இதெல்லாம் போட்டு பார்த்துருணுமே, இளமை இருக்கும்போது தான் அனுபவிக்க முடியும். இதெல்லாம் நம்ம வந்து வயசானதுக்கப்புறம் போட நல்லா இருக்காதுல்ல. அதனால் நான் இப்போ வந்து ட்ரை பண்ணிட்டேன். இது வந்து ஒரு க்ராப் டாப் தான். உங்களுக்கு ஹைட் வைஸ் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எனிவேஸ் நான் பட்டன் ஓப்பன் பண்ணி போடல, தலைவலியாகவே போட்டுட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. வித் காலரோடு இருக்கும். க்ராப் டாப்புன்றதுனால உங்களுக்கு வந்து பார்க்கும்போது கொஞ்சம்
டைட் ஃபிட்டிங் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வியர் பண்ணும்போது நமக்கு டைட்டாலாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது அவுட் ஆஃப் 5 வந்து 4 கொடுத்துடலாம். மெட்டீரியல் வைஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது, ப்ரீத்தபிளாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டா எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் வர கிடச்சிட்டாங்க இந்த வீடியோக்கு. உண்மையை சொல்லணும்னா இப்போ நம்ம பார்க்குற 6 ட்ரெஸ்ஸில் வந்து இது எனக்கு வந்து என்னால் இமேஜினே பண்ண முடியல. இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ குவாலிட்டி எப்படியா தர மீஷோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அது நான் உங்களுக்கு வியர் பண்ணுற இது இருக்கும் பார்த்தீங்களா சைடில், அதுவுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து நம்ம பெல்ட் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். நீங்கள் பெல்ட் போடாமல் போட்டிங்கன்னா ஏதோ ஒரு வந்து அன்ஃபினிஷ்டு ஒர்க் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஏதோ ஒரு மிஸ் ஆகுதே அப்படி ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது வந்து நமக்கு இருக்கும். இதே நம்ம பெல்ட் வந்து போட்டோன்னா ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டா கம்ப்ளீட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ் ட்ரை பண்ணிங்கன்னா மோஸ்ட்டாக வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸில் இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரியான பெல்ட், எனக்கு வந்து ரொம்ப பெரிய பெல்ட் போட்டால் நான் குண்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோன்றதுக்காகவே சின்னதாக தான் பெல்ட் வந்து போட்டேன். பெல்ட்டோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். நல்லா எலாஸ்டிகேட்டடாக தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வியர் பண்ணும்போது நான் வந்து சைஸ் பார்க்கும்போது சின்னதாக இருக்குது, எனக்கு எப்பறம் இது பத்துன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் வியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. அதுவும் இந்த ட்ரெஸ்ஸோடு அது பார்க்கும்போது என்னவோ இதுக்காகவே மேக் பண்ண ஃபீல் எனக்கு ஒரு கிடச்சிச்சு. என் வீட்டுக்காரே வந்து ஷாக் ஆனார் இந்த ப்ரைஸை வந்து நான் சொன்னோன்னே. அவர் என்னவோ வந்து காஸ்ட்லியாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சாரு. நான் வியர் பண்ணி எப்பவுமே காட்டுவேன். நான் எந்த ட்ரெஸ் போட்டாலுமே என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு காட்டுவேன். ஆஃப்கோர்ஸ் நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கன்ட்டு. அதை பார்க்கும்போதே அவர் என்ன இது மீஷோ ட்ரெஸ்ஸா, நிஜமாக தான் சொல்லிட்டியா அப்படின்னு என்னை கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான எனக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா செம்ம எலாஸ்டிகேட்டட், நம்ம தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து அப்படியே ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இல்லை. இன்னொன்று சொல்லணும்னா என்னை வந்து இது ஒரு 2 சுற்று கம்மியாக காட்டுச்சுன்னு நான் சொல்லுவேன். ஹிப் சைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ப்ளஸ் சைஸ் தான். ஆஃப்டர் டெலிவரி வந்து அந்த கீழ் தொப்பெல்லாம் வந்துருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இது கவர் பண்ணுற மாதிரியான ஒரு பேட்டர்ன். ப்ளஸ் வியர் பண்ணவும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கொஞ்சம் ஒல்லியாக வேறு காட்டுற ஃபீல் இருந்துச்சு. ஓகே, நம்ம என்ன தான் டயட்லாம் இருந்து ஒல்லியாக முடியலைனாலும் இந்த மாதிரி நம்ம எந்த ட்ரெஸ்லாம் ஒல்லியாக காட்டணுமோ அதெல்லாம் நம்ம போட்டோம்னா கொஞ்சம் மன ஆறுதலாச்சும் கிடைக்கும்ல, அதுக்காக சொல்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு ஃபுல் ஸ்லீவ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பஃப் ஹைட்டில், ஓகேவா. இது வந்து ஒரு மாடர்னும் இண்டோ வெஸ்டர்ன் கூட சொல்லலாம். இந்தியனும் மாடர்னும் கலந்த மாதிரியான ஒரு ஃபியூஷனான ட்ரெஸ் தான் இண்டோ வெஸ்டர்ன் டைப். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வியர் பண்ணும்போது ஒரு கேப்பும் இருக்குது. இந்த கட்டு தான் நான் சொன்ன கட்டு. அந்த தொப்பையை மறைக்கிற கட்டு இந்த கட்டு தான். தெய்வமா நீ தெய்வம் அந்த மாதிரி ஒரு ஃபீல். பேண்ட்டுமே வந்து உங்களுக்கு நார்மல் ஹைட் பேண்ட் தான், நல்லா எலாஸ்டிகேட்டட் தான், தாராளமாக வந்து நம்ம வியர் பண்ணலாம். அவுட் ஆஃப் 5 எந்த டவுட்டுமே கிடையாது, நான் 5 பாயிண்ட் கொடுத்துருவேன். தி மோஸ்ட் ஃபேவரட், செம்மையாக இருந்துச்சு. நம்மலாம் இந்த டூர்லாம் போகும்போது அழகாக வந்து வியர் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டைலாக போஸ்லாம் கொடுக்கலாம். இதுக்கு போனிடெயில் போட்டாலும் நல்லாயிருக்கும், லூஸ் ஹேர் விட்டாலும் நல்லாயிருக்கும். அல்வா மாதிரி இருந்துச்சு அந்த ட்ரெஸ் எனக்கு. நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு மெரூனும் ரெட்டும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ஷேட். இது வந்து நம்ம ரெட்லேயும் கொண்டு வர முடியாது, மெரூன்லேயும் கொண்டு வர முடியாது, இன் பிட்வீனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன் இது. ஆக்சுவலாக நான் வியர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ அந்த பெல்ட் போட்டதுக்கப்புறமா எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இத்தனைக்கும் சேம் எல் சைஸ் தான். இப்போ வந்து உங்களுக்கு ஃபிட்டிங்காக தான் போட பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ட்ரெஸ் நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ அதை விட நீங்கள் ஒரு இது வந்து கம்மியாகவே சொல்லலாம். இப்போ எனக்கு வந்து லார்ஜ் எல் சைஸு. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இது ஆர்டர் பண்ணேன்னா நான் எல் கொடுக்க மாட்டேன், எம் கொடுக்கணும். எம் கொடுத்தோன்னா எனக்கு நச்சுன்னு வந்து பர்ஃபெக்டாக நின்றும். அதே மாதிரி இது வந்து நம்ம வியர் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து வராது, அந்த கம்ப்ளீட் லுக் வந்து கிடையாது. இந்த இடத்துல நம்ம வந்து பெல்ட் போட்டால் தான் உங்களுக்கு அது லுக் வந்து கொடுக்கும். நீங்கள் இது வீட்டுக்கு தான் போட்டு போகிறீங்கன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து டூர் போக போகிறீங்க, வெளியிலலாம் போட்டுட்டு போக போகிறீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பெல்ட் வந்து நம்ம வாங்கிட்டோன்னா வியர் பண்ணும்போது நமக்கு வந்து செம்மையாக இருக்கல. ஒரு பெல்ட்டு ஒரு அவுட்லுக்கே வந்து நமக்கு மாற்றோம்னா இந்த மாதிரி ட்ரெஸ்க்கெலாம் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பெல்ட் இல்லாமல் ட்ரை பண்ணாதீங்க, பெல்ட்டோடு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து உங்களை பிடிக்கும். எனக்கு வந்து நீங்கள் அப்புறமா தேங்க்ஸ் கூட சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டோலா கட்டுன்னு சொல்லுவேன். இந்த மோலோலாம் அடிப்பாங்களே அந்த டோலா, அவங்களாம் இந்த மாதிரியான கட்ஸ் தான் வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் வேணால் நெக்ஸ்ட் டைம் பார்க்கணுன்னா பாருங்கள், அவங்க அப்படி தான் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த பூந்தி பால் டிசைனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்போ ஸ்லீவ் தான் வந்து வந்திருக்கும், ஃபுல் ஹேண்ட் வராது. ஓவராலாக எனக்கு வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 5 வந்து நான் 3.5லேருந்து 4 வந்து கொடுப்பேன். மெட்டீரியல்லாம் நல்லாயிருக்கு, ஃபிட்டிங் வைஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் என்னோடய சைஸ் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு.
ஸோ ஃபிட்டிங்காக மட்டும்தான் இந்த ரேட்டிங்ஸ். மற்றபடி நல்லா தான் இருக்குது. இதுவுமே பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் லென்த் பேண்ட் தான். நல்லா எலாஸ்டிகேட்டட், ரொம்பலாம் டைட்டாலாம் இருக்காது. ஆல்ரெடி எனக்கு லூஸாக இருந்ததுனால நான் எப்படி பார்த்தாலும் வந்து குண்டா தெரியல. நம்மளோட மெயின் மோட்டிவே என்ன, நம்ம எந்த ட்ரெஸ் போட்டாலும் குண்டா தெரியக்கூடாது. மற்றவங்க கண்ணுக்கு பார்க்குறவங்க என்ன நீ குண்டாயிட்டியே அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம கொஞ்சம் ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டாங்க ஒரு ஃபீல் வரும்ல. அந்த ஃபீல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம ட்ரெஸ்ஸை தேடி தேடி வந்து ஓகே இது போட்டால் நம்ம ஒல்லியாக காமிக்கும், இதை போட்டால் நம்மளை ஒல்லியாக காமிக்கும், நம்ம பார்த்து பார்த்து வாங்கணும். அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன மாதிரி ப்ளஸ் சைஸ் இருக்கவங்கலாம். ஃபைனலாக ஒரு ட்ரெஸ் பார்த்துடலாமா? நான் ஏன் இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபைனலாக எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதோட லுக்கை பற்றி சொல்லணும்னா எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுவுமே வந்து ஒரு க்ராப் டாப் தான். நான் ஏன் சிரிக்கிறேன்னா, இது வந்து எனக்கு ஸ்கின் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி ப்ளஸ் சைஸ் தான். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்கின்னை எக்ஸ்போஸ் பண்ணுறதுலாம் ஆஃப்டர் மேரேஜ்லாம் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. இதை நான் போட்டுட்டு போய் என் வீட்டுக்காரருக்கு முன்னாடி நின்று என்னடி ஆச்சு உனக்குன்ற மாதிரி ஒரு லுக்கு விட்டார். என்னமோ செய்கிற போய் தொலை அப்படின்ற ஃப்ரீயாக விட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருக்கவங்களாம் போட்டால் அது ஒரு லுக் வேறு மாதிரி இருக்கும். இல்லை இந்த காலேஜ் பசங்களாம் போட்டாங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். கல்யாணம் ஆகி 8 வருஷம் 9 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் வந்து நான் ட்ரை பண்ணி ஹஸ்பண்ட் பண்ணிட்டேன்னா அவருக்கு எப்படி வந்து லுக் இருக்கும்னு சொல்லி நீங்களே வந்து யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதுவும் என் வீட்டுக்கெல்லாம் எனக்கு கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பாரு நான் எது ட்ரை பண்ணாலுமே. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகும். ஆக்சுவலாக நான் வந்து நினச்சது இது வந்து இந்த பேண்ட்லேயே வந்து சர்க்குலர் பேண்ட்லாம் இருக்கும்ல அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது வந்து பேண்ட்டு கிடையாது, ஃபுல்லாகவே ஸ்கர்ட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கர்ட் தான். ஸோ நமக்கு வந்து ஸ்கர்ட் வந்து இந்த இடத்துல வந்துடும். மேலே டாப் வரும்போது பார்த்திங்கன்னா நடுவில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் நமக்கு நம்மளோட ஸ்கின் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் தான். என் லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி போட்டதே கிடையாது. அப்படியே நான் போட்டேன்னா உள்ளே வந்து நான் ஷிம்மி மாதிரி ஏதாவது போட்டு அதை வந்து மறைச்சிடுவேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதை ட்ரை பண்ணுறேன். நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்களே வந்து நான் சைடில் போடுறேன்ல அந்த கிளிப்பிங்ஸ் வந்து பாருங்கள். பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில் எனக்கு நல்லா இருந்துச்சா இல்லையான்ட்டு. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே நான் ட்ரை பண்ணேன். பரவாயில்ல பார்த்துக்கலாம். எனக்கு இந்த கான்ஃபிடென்ட் வரதுக்கு இன்னொருத்தவங்களுமே இருக்காங்க. அவங்களுமே சோஷியல் மீடியாவில் தான் இருக்காங்க. ராம் ஜானுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களோட வீடியோஸ் வந்து எனக்கு அப்பப்போ இன்ஸ்டாவில் வந்து வரும். அதை நான் பார்க்கும்போது எவ்வளோ குண்டாக இருக்காங்க, ஆனால் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அந்த ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணுறாங்க. அது வந்து போல்டாகவும் சொல்லலாம், இல்லை கான்ஃபிடென்ட் கூட சொல்லலாம். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குண்டாலாம் கிடையாது. ஆனால் ஐயோ ஸ்கின்னு தெரியுதே, ஐயோ இங்கே தெரியுது டைட்டாக இருக்கே அப்படி ஒரு ஃபீல் வரும். அவங்களாம் அதை பற்றிலாம் கண்டுக்காமல் ஜாலியாக கான்ஃபிடென்ட்டாக நான் குண்டாக தான் இருக்கேன், அதனால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல. எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதை நான் அடோர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, ட்ரை தான் பண்ணலாமே, கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் மீஷோவில் இதை பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் ஆர்டர் பண்ணேன். சூப்பராக இருக்குது. இதுவுமே வந்து நம்ம இந்த வெக்கேஷனுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ராவல் டூர்ஸ்லாம் போகும்போது தாராளமாக வியர் பண்ணலாம். சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அவுட் ஆஃப் 5 வந்து நான் 4 கொடுப்பேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி ஸ்கின் இதெல்லாம். மெட்டீரியல் வைஸுமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நமக்கு வந்து இதோட கலர் என்னவோ ஆக்சுவல் கலர் இன்னர் போட்டோம்னா நமக்கு வெளியில் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகாது. இதே நீங்கள் டார்க் கலர்ஸ் ஏதாவது போட்டிங்கன்னா நமக்கு லைட்டாக வெளியே தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்டாக, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் இல்லை, மைல்டு டிரான்ஸ்பரண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம டோட்டலாக 6 அவுட்ஃபிட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இதில் வந்து உங்களோட ஃபேவரட் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து என்னோடய ஃபேவரட் என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ 2 பேருமே வந்து மேட்ச் ஆதான்னு வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஒயிட் அண்ட் பிளாக்கோட லுக் வந்து எனக்கு நல்லா இருந்துச்சா, சூட்டாக ஆகுச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து போடுங்க. சூட் ஆகலைனாலும் பரவாயில்ல, அதையுமே வந்து போடுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணாமல் வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sana Pandi. Bye-bye. Take care.